இன்று என்கிட்ட வந்து நம்ம பாரம்பரிய ஆச்சாரியர்கள் பற்றி சின்னதாக சொல்லிக் கொடுங்க சொல்லி நம்ம சத்புஜ கௌரஹரி சொல்லி இன்றைக்கி அதை பற்றி சிறுசாக நான் சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய டாபிக். அதோடைய முக்கியத்துவம் எதனால அது முக்கியம் சொல்லி முதல்ல நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதோடைய டீட்டெயில் கொஞ்சமாவது ஒரு ஆச்சாரியரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம கௌடிய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய பிரியப்பட்ட கௌடிய ஆச்சாரியர்கள்னு சொல்லி நான் சொல்கிறது, முதல் தடவை யார் கௌடிய ஆச்சாரியர்கள்னு கேட்குறீங்க? இன்றைக்கி தான் கௌடிய ஆச்சாரியர்கள்னு நான் முதல் தடவை கேட்குறேன்னு சொல்லி யார் ஃபஸ்ட்டு தடவை கேட்குறீங்க? கரெக்ட், தேங்க்யூ. வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் யாரை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க முன்னால்? தமிழ்நாட்டில் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்னு சொன்னால் யாரை பற்றி கேட்டிருக்கீங்க? டக்குன்னு எல்லாரும் ராமானுஜர்னு சொன்னீங்களா இல்லையா? ராமானுஜர் எந்த பாரம்பரையில்? ஸ்ரீ சம்பிரதாயம். எவ்வளோ பேருக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்தை பற்றி தெரியும்? தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி போகணும்னு சொல்லி. அப்போது சம்பிரதாயம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் என்னென்னு. கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. பாரம்பரியம்னா என்ன, ஒரு சம்பிரதாயம்னா என்னன்னு சொல்லி சுருக்கமாக நான் சொல்கிறேன். பரம்பரை நான் வந்து எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கேன். இங்கே பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய பகவத்கீதை வந்து திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கா? பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய பகவத்கீதா திறந்து பாருங்கள். கேட்ட சாம்பிள் காப்பி. அதில் பிரபுபாதர் இன்ட்ரொடக்ஷனில் அவர் யார், அவருக்கு என்ன தகுதி இருக்குது இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு, அதாவது பகவத்கீதாவில் கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவர் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு, அவருடைய குருநாதன் யார், இப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் பேஜ், 40 பேஜ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. பகவத்கீதாவில் என்ன சொல்லியிருக்கு, என்னெல்லாம் டாபிக் இருக்குது, பகவத்கீதாவை எப்படி நம்ம அப்ரோச் செய்யணும், பகவத்கீதாவில் எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி பலவிதமான விவரங்களெல்லாம் சொல்லி கடைசியில் பாரம்பரியனா என்ன அதுவும் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாலேயும் சொல்கிறாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகுன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷனில் லாஸ்ட் பேஜில் இங்கே வந்து பிரபுபாதருடைய பாரம்பரையை ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாரம்பரையில் 32வது பேர் நான் சொல்லி அவருடைய பேர் எழுதியிருக்காரு. 31 வந்து அவருடைய குருநாதர் யார்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். அதுக்கும் மேலே பக்தி வினோத டாக்கூர். இந்த மாதிரி பாரம்பரிய கிருஷ்ணரிலிருந்து, கிருஷ்ணா, பிரம்மா, நாரதா, வியாசர், இந்த மாதிரி அங்கேருந்து கிருஷ்ணரிலிருந்து இந்த விஷயம் எப்படி கீழே வருது, நான் எதுக்காக அந்த பாரம்பரையில் இந்த காரியத்தை, இந்த சேவையை நான் செய்கிறேன், அந்த விஷயத்தை கிருஷ்ணர் வந்து 4வது அத்தியாயத்தை பகவத்கீதாவில் இதை பற்றி சொல்கிறாரு. என்ன சொன்னார்? ச ஏவாயம் மயாத்தே அத்ய யோக புரோக்த புராத்தனஹ பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் ஹி ஏதத் உத்தமம். இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப யுகங்களுக்கு முன்னால் விவஸ்வான் மனவே பிராஹா மனுரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத், சூரிய தேவனுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். இந்த யுகத்தில், இந்த காலத்தில் விவஸ்வான்னு சொல்லி
விவஸ்வான் மனவே பிராகா. விவஸ்வான் வந்து ஸ்வயம்புவ மனு, பலவிதமான உள்ள வைவஸ்வத்த மனு இருக்கிறதுல ஒரு மனு. மனவே பிராகான்னு சொன்னால் மனுக்கிட்ட அவர் சொல்லி கொடுத்தாரு. மனு இக்ஷ்வாக்கவே அப்ரவீத். அந்த மனு வந்து இக்ஷ்வாக்கு குலத்தில் இக்ஷ்வாக்கு மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. இக்ஷ்வாக்கு குலத்தில் யார் வந்தாங்க? ராமர் இல்லையா? அந்த இக்ஷ்வாக்கு குலத்துடைய ராஜா இக்ஷ்வாக்கு விட்ட இந்த மாதிரி பாரம்பரியில் இந்த விஷயம் வந்து எவ்வளவு நாளுக்கு முன்னால்? கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால், 120 மில்லியன் இயர்ஸ். அதில் வந்து சொல்லியிருக்கு, கால்குலேட் பண்ணி இவ்வளோ வருடங்களுக்கு முன்னால் பகவான் வந்து விவஸ்வானுக்கு பேசி, விவஸ்வான் மனுவுக்கு பேசி, மனு வந்து இக்ஷ்வாக்குக்கு பேசி, அந்த பாரம்பரியில் பெரிய பெரிய ராஜாக்கள், இமம் ராஜர்ஷயோ விதுகு, ராஜ ரிஷிகள். அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள்கள்லாம் ரிஷி முனி மாதிரி தான் அவங்க ரெண்டும் சேர்ந்து சாஸ்திரத்தில் நல்லா படித்தவங்க, சாஸ்திரத்தோட விஷயங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாம் கரைச்சி குடித்து அவங்க கூட இருக்கிற பிராமணர்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எப்படி ஆளுறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க எப்போதுமே பிராமணர்கள்ட்ட கேட்டு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நான் சொல்கிறேன் செய்கிறது கரெக்டான எப்படி நான் செய்கிறது, ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிடையாது. ஒருத்தர் செய்வார், ரொம்ப பயந்து செய்வார். ஏன்னா பிரஜாவுடைய 6 பாகத்தில் 1 பாகம் கர்மா ராஜாவோட தலையில் விழும். பிரஜாவுக்கு கர்மா 6 பாகத்தில் 1 பாகம் 1/6. அவங்க எதாவது தப்பு பண்ணால் அதில் 1/6 கர்மா உன் தலையில் விழும். இப்போ வந்து என்ன பாப்புலேஷன் சங்கியம் என்ன இந்தியாவோடது தெரியுங்களா? 1.4 பில்லியன். That is how much? 1400 million. 140 கோடி ஜனங்கள் இருக்காங்க இந்தியாவில். இந்தியாவுக்கு ஒரு ராஜா இருக்காங்கன்னு நினச்சிக்கங்க. நீங்கள் ஒரு விதமான ராஜா தான் இப்போது, பட் இந்தியாவுக்கு ஒரு ராஜா இருக்காங்கன்னு நினச்சிங்க. அவர் வந்து ஜனங்களை சரியாக லீடு பண்ணலைன்னா 6 பாகத்தில் 1 பாகம் உடைய கர்மம் எல்லாம் தலையில் விழும். எவ்வளோ பேர்? 140 கோடி தப்பாக செய்கிறவங்களுடைய கர்மம் அதில் 6 பாகத்தில் 1 பாகம் தலையில் விழும். நீங்கள் என்ன ஆகும் உங்களுடைய? அதனால் பயந்து தான் ஆழ்வாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே ஓட்டு போட்டு எனக்கு ஓட்டு போடு நான் மேலே போகிறேன்னு சொல்லி மேலே போனால் அது ரொம்ப சூடான சீட்டுங்க. அதில் கர்மம் வரும். ஜனங்கள் ஆளுறதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தலையில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வேறு கர்மாவும் வரும். இதை தெரிஞ்சதுனால யாருக்கு இந்த பகவத்கீதா சொல்லி கொடுத்தாரு கிருஷ்ணர்? ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு. இந்த ராஜரிஷிகளுக்கு இது தேவை. அங்கே சொல்லி கொடுத்தா அவங்க வந்து பிரஜாவுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா தப்பாக ஒன்றும் பண்ணாத, இது நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, இந்த கல்வி உனக்கு உண்டாகணும்னு சொல்லி பகவத்கீதா போய் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நான் பல காலத்துக்கு முன்னாலேயே ராஜரிஷிகள் மனு, இக்ஷ்வாக்கு, விவஸ்வான் இவங்ககிட்டலாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் இந்த துவாபர யுகத்தில் இந்த யுத்தம் நடக்கிறதில்ல, குருக்ஷேத்திரில் நான் திரும்பியும் ச ஏவாயம் மயாத்தே அத்திய யோக புரோக்த புராத்தனன்னு சொன்னால் ரொம்ப பழைய விஷயம் இது. யோகாவை பற்றி அந்த விஷயத்தை திரும்பியும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதில் மாற்றமே கிடையாது. அதே விஷயந்தான். அதில் மாற்றம் எப்படி வரும்? அதுதான் பரம சத்தியமாச்சே, அதில் யாருமே மாற்ற முடியாது. அதே விஷயத்தை திரும்பி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி பாரம்பரியில் அந்த விஷயத்தை ஒன்றும் மாற்றாமல் ஒருத்தருக்கு இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, மாம்பழம், பெரிய மாங்காய் செடி, நல்லா பழுத்திருக்கிற மாம்பழம் வந்து ஏறுவாங்க செடி மேலே, மரத்துக்கு மேலே ஏறி மேலேருந்து கீழே நீட்டாக ஒரு பாஸ்கெட்டில் போட்டு கீழே இறக்குவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பழம். மேலேருந்து கீழே தூக்கி போட்டால் சரியாக இருக்குமா உங்களுக்கு? அதனால் மேலேருந்து மெதுவாக எடுத்துகிட்டு கீழே வந்து அதை நல்ல கூடையில் போட்டு புல்லுகிலெல்லாம் போட்டு நீட்டாக டெலிவரி பண்ணுவாங்க. என்ன தான் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு சுவைக்க முடியும்.
இல்லையா? கீழே வருது, எப்படி வருது? அது ரொம்ப டெலிகேட்டாக ஒரு ஸ்டெப்புக்கு கீழே இன்னொரு ஸ்டெப்பில் ஒருத்தர் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டெப்பில் கூட எடுத்து கீழே டெலிகேட்டாக வைப்பாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அது ஒன்றும் மாற்றாமல், மேலே இருக்கிற மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு 2 கடி கடித்து அதில் வச்சா எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் ஸ்டெப்பில் வரும்போது அவரும் 4 கடி கடித்து கீழே வச்சா கீழே வரும்போது மாம்பழமே இருக்காது, இல்லையா? அதனால் அதை கடிக்காமல் அதிலேருந்து ஒன்றும் எடுக்காமல் அந்த மாம்பழத்தை கீழே அனுப்பிச்சாதான் ஃபுல்லாக வரும், அது கம்ப்ளீட்டாக வரும், முழுமையாக வரும். அதை விற்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா சாப்பிட்லாம் நம்ம. இதே மாதிரி இந்த விஷயம் யாருமே அதுலேருந்து கடிக்காமல் யாருலேருந்து அதை எடுக்காமல், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு, இந்த மாதிரி ராஜர்ஷிகள் தூய பக்தர்கள் அவங்க தான் இந்த விஷயத்தை கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பாரம்பரை. கரெக்டா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். தூய பக்தர்கள் அந்த பாரம்பரையில் வந்தவங்க தான் கரெக்டாக இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அதிலிருந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அதை மாற்றவும் முடியாது. ஏன்னா இது கடவுள் சொன்னது. நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யதா ரூபம் அப்படியே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் பாரம்பரை. பாரம்பரை இருக்கிற அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான், மாற்றாமல் சொல்லிக் கொடுக்கறது. இப்போ நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு நினைத்த மாதிரி, எனக்கு தோன்ற மாதிரி நான் அதை சொல்லி கொடுத்தேன்னா அது தப்பு. கடவுள் அப்படி சொல்லலை. கடவுள் அதில் காப்பி ரைட்னு சொல்லி பேட்டன்ட்னு சொல்லி சீலும் போடலை. இதில் எதாவது மாற்றணுன்னு எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நான் கோர்ட் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு லேக்கக்கு யாராவது எழுதியிருக்காங்கன்னா புத்தகத்தை, அந்த புத்தகத்தை எடுத்து மாற்றி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அது என்னுடைய புத்தகம், நான் எழுதினது, என்னுடைய ஐடியா. அதை நீ யார் மாற்றுறது? நீ வேணால் உன் புத்தகம் இதை எழுதிக்கோ. கரெக்டாக? அதே மாதிரி கடவுள் அந்த மாதிரி சீல் போட்டு சாப்பா போட்டு பேட்டன்ட்டு காப்பி ரைட் ஒன்றும் போடலை. அதனால் இஷ்டத்துக்கு யார் வேணால் எப்படி வேணால் மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன தப்புன்னா, மாற்றி சொன்னால் அதோடைய பலமே போயிடும். அதில் இருக்கிற பலம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வேணால் இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லிக்கலாம். ஆனால் அது என்ன சொன்னார்னு சொல்லி கிருஷ்ணர் யாருக்குமே புரியாது. அதனால் தூய பக்தர்கள் பாரம்பரையில் வரவங்க, டிசிப்ளின் கட்டுப்பாடு எல்லாம் இருந்து இதை படித்தவங்க, அவங்களுக்கு தான் இதை அங்கே சொல்லி கொடுக்க முடியும். அதுதான் அந்த பாரம்பரையில் 32 பேர் மெயினாக பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ பாரம்பரை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நான் எந்த பாரம்பரையில் வரேன்னு சொல்லி. இப்போ நான் இங்கே இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணுன்னு சொன்னால் என்னை கூப்பிடுறாங்க ஒரு யூனிவர்சிட்டியில், அந்த இடத்துல இந்த இடத்துல பேசுங்கன்னு சொல்லி பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சாமிஜி என்ஐடியில் படிச்சிருக்காரு, சாமிஜி இப்படி, சாமிஜி இது, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த தகுதி உண்டுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லையா? சாமிஜி எங்கேயுமே படிக்கலை. சாமி குருவும் கிடையாது அவருக்கு. அவர் ஒரு நாளைக்கு ஹிமாலய பர்வதத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரத்து கீழே இருந்தார். சட்டனே இடி மின்னலெல்லாம் அதுக்கப்புறம் ஒரே செல்ஃப் ரியலைஸ் ஆகிட்டார். அப்போலேருந்து சாமி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பேசுங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே உட்காருவீங்க? ஒரு தகுதியும் கிடையாது. இடி மின்னல் மட்டும்தான் தகுதி. அது என் தலைக்கு மேலே எப்போதுமே இருக்கு, இங்கே ஆகாசத்தில் இருந்து. இதுதான் தகுதின்னு சொன்னால் நானும் பேசலாமே. கரெக்டா? நீ கேட்க மாட்டீங்க. அதனால் பாரம்பரைன்னு சொன்னால் சாஸ்திரத்தை யாராவது பேசணும்னு சொன்னால், பகவத்கீதா பேசணும்னு சொன்னால், பாகவதம் பேசணும்னு சொன்னால், வைதிக கிரந்தங்களை பற்றி பேசணும்னு சொன்னால், நீ யாருங்க, எங்கிருந்து வந்தீங்க, உங்கள் குருநாதர் யார், அந்த குருவோடைய குரு யாருன்னு சொல்லி இதை நம்ம கேட்டு அப்புறம்தான் உனக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சு தான் அவரை சொல்கிறத நம்ம கேட்போம். இதுதான் நியமம் சாஸ்திரமாக. மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் உங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி, மார்ஸ் பிளானட்டில் கிரகத்தில் எப்படி ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டுறதுன்னு சொல்லி நான் பேச போகிறேன்னு சொன்னால், நீ என்ன நாசாவில் வேலை பண்ணியா, சயின்டிஸ்டா, நீ ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பண்ணியா, நீ அதெல்லாம் கேட்போம். நீங்கள் உங்களுக்கு எப்படி இதை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லி, ஆமாங்க நான் இப்படி வேலை பண்ணேன், நான் ஒரு சயின்டிஸ்ட்னு சொன்னால் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கணும்னு சொல்லுவோம்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நான் இங்கே பகவத்கீதாவை பற்றி பேசுகிறேன், நேற்றுக்கும் பேசுகிறேன், இன்றைக்கும் பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சாமிஜி வந்து சாஸ்திரத்துலேருந்து எடுத்து கரெக்டாக பேசுவார். சாமிஜி மனசில் ஓடுறதெல்லாம் சொல்லலை. அவர் வந்து பக்திவேதாந்த சாமி பிரபுபாதர் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு அதை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையும் விஸ்வாசமும் இருக்கிறதுனால நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் எழுந்திருந்து போயிடுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் போகணும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் விஸ்வாசம் இருக்குது எதனாலனா பாரம்பரியில் வந்து பேசுகிறதுனால. இப்போ பாரம்பரியம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு கல்வி நிலையம், ஒரு காலேஜ் மாதிரி. எந்த காலேஜ்லேருந்து வரீங்கன்னு பேசுவோம்ல, அதே மாதிரி எந்த பாரம்பரியில்னு சொல்லி. இதனால தான் பக்திவேதாந்த சாமி பிரபுபாதர் பகவத்கீதாவில் முதல்ல அதுதான் சொல்கிறாரு, எனக்கு தகுதி எதுக்காக இருக்குன்னா நான் இந்த பாரம்பரியில் வரேன்னு சொல்லி. அந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க தான் பேசணும். ஸோ நம்ம எந்த பாரம்பரியில் வந்து இப்போது எதுக்காக நான் இதை சொல்லி கொடுக்குறேன்னா, பல பேர் ஆன்மீக விஷயம் பேசுகிறாங்க. எந்த பாரம்பரியம்னு கேட்டால் ஒன்றுமே பேச மாட்டாங்க. உங்கள் குரு யாருன்னு சொன்னால் வாயை மூச்சு விட மாட்டாங்க. குரு எதுக்கு? குரு எதுக்கு? சாஸ்திரம் எதுக்கு? எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன்னு சொல்லி பல பேர் கேட்குறதும் உண்டு. அவர் சொல்கிறத யாரோ ஒருத்தர் என்னுடைய கீதான்னு எழுதியிருக்காரு, மை கீதான்னு. அதை நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரிஜினலாக கீதான்னு சொன்னால் என்னன்னு மறந்து போயிட்டாங்க எல்லாருமே. கீதானா பகவத்கீதா தான் கீதா. இது பாருங்கள், அதுக்கு முன்னால் பகவத் கீதாவிலேருந்து பகவத்தை எடுத்துட்டிங்கன்னா அது கீதா. எந்த பொம்பளையோட பேருன்னு கேட்பீங்க நீங்கள். பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இங்கே கீதா இருந்தாங்க சின்னதாக இருக்கும்போது. நான் காதல் கடல் அரசெல்லாம் எழுதியிருக்கேன். நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலைங்க, வேறு யாரோ கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் ஒரு கீதா தானே. இது வந்து பகவத்கீதா, பகவானுடைய கீதா, பகவான் பாடியது. அதனால கீதம். ஏன்னா பகவான் சொல்கிறது எல்லாமே ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அவர் வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக பேச மாட்டார். அவருடைய நடக்கிறது, அவருடைய பேச்சு, அவருடைய ரூபம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அவர் பேசுகிறதும் கீதா மாதிரி இருக்கும், பாட்டு மாதிரி இருக்கும் ஸ்வரத்தோட. அதனால தான் பகவத்கீதான்னு சொல்லியிருக்கு, ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக. ரைட். கீதா மை கீதான்னு போட்டால் முட்டாள்தனம். மை கீதான்னு சொன்னால் அடுத்த வீட்டு பொம்பளை பெண்ணு மை கீதா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி எழுதிக்கிங்க வேணாம். ரைட். மை கீதான்னு சொல்லி ஆன்மீக விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க. நீங்கள் பாரம்பரியில் வராமல் சொல்லக்கூடாது. இல்லைங்க நான் எதுக்கு வரணும், இது என்னுடைய கீதா. இப்போ நீ கீதான்னு ஏன் சொல்கிற? கடவுளுடைய பேச்சு தான் அது கீதான்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய புத்தகம்னா நீ சொல்லிக்கோ, உன்னுடைய ஒழின்னு சொல்லிக்கோ. ஸோ கீதாவை பற்றி நீங்கள் பேசணுன்னா நீங்கள் பாரம்பரியில் வரணும். இதனால் ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த பாரம்பரியில் வருது 4 விதமான யூனிவர்சிட்டி இருக்குது. மெயினாக சிவன்லேருந்து வருது, 4 குமாரர்களது வருது, லக்ஷ்மிலேருந்து வருது, பிரம்மாலேருந்து வருது. இவங்க தான் போனஃபைடு சம்பிரதாயா. இப்போ வந்து காலேஜ் தொடங்கிட்டேன்னா, ஆனால் ஏஐசிடி அஃபிலியேஷன் கிடையாது, பாரதியார் யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேஷன் கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கிடையாது, நானே ஒன்று தொடங்கிட்டேன். அப்படியே யாருக்குமே எனக்கு கனெக்ஷன் கிடையாதுன்னு சொன்னால், அதுவும் நான் அந்த காலேஜ்லேயும் நான் அட்மிஷன் வாங்க மாட்டேன். ஏன்? சம்பிரதாய விஹீனாயே மந்திரஸ்தே நிஷ்ஃபல மதா. சம்பிரதாயத்தில் நீங்கள் வரலைன்னா நீங்கள் சொல்லி நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நிஷ்ஃபலம், அதுக்கு ஃபலமே கிடையாது நீங்கள் சொல்லி கொடுக்குற மந்திரத்துக்கு. 4 சம்பிரதாயத்தில் ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தில் நீங்கள் அட்டாச்சாக இருக்கணும். சிவன்லேருந்து வருது, 4 குமரர்கள்லேருந்து வருது, லக்ஷ்மியிலேருந்து வருது, இல்லைன்னா பிரம்மாவிட்டேருந்து வருது. இதுதான் சம்பிரதாயம் சொல்கிறது. இந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியர் இல்லையா? ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வர ஆச்சாரியர்கள் ராமானுஜரை தவிர உங்களுக்கு வேறு யாரா தெரியுமா? வேறு யார் தெரியும் ஸ்ரீ சம்பிரதாயத்தில்? மணவாள மாமுனி. வேறு யார்? வேறு யார்? பெரியாழ்வார். வேறு யார்? குரூரத்தாழ்வார். வேறு யார்? வேதாந்த தேசிகர். அப்புறம் ஆண்டாள். இந்த மாதம்
மார்கழி மாதம் திருப்பாவை எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. வேற தொண்டரார் அடிப்படை ஆழ்வார். வேற திருமங்கை ஆழ்வாரை விட்டுருங்க, எல்லா ஆழ்வாரும் தெரியும். வேற ஆச்சாரியர்கள் வேற யாரா சொல்லுங்க. பேய் ஆழ்வார் இல்லை, ஆழ்வாரை விட்டுருங்க. வேற யார் ஆச்சாரியர்களை தெரியும் உங்களுக்கு? அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரல, ஆனால் அவர் ஒரு வேற சம்பிரதாயத்தில் ராகவேந்திர. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ரீ சம்பிரதாயம் நான் சொன்ன உடனே நிறைய ஆச்சாரியர் பேர் சொன்னீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்போ இங்கே எவ்வளோ பேர் ஜபம் பண்ணிட்டு பக்திவேதாந்த சாமி பிரபுபாதோட புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கீங்க? கை தூக்குங்க. இல்லையா? கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களோட பேர் சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ பேர் சொன்னீங்களா? அதே மாதிரி கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பேர் என்ன? நம்ம சம்பிரதாயம் வந்து கௌடிய பிரம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லையா? நீங்கள் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள் பேர் சொன்ன மாதிரி கௌடிய சம்பிரதாயம் இருக்கிற ஆச்சாரியர்களுடைய பேரும் சொல்லுங்க. சொல்லுங்க. சைத்தன்ய மகாபிரபு முழு முதல் கடவுளே, சரி. நித்யானந்தாவும் கடவுள். ஆச்சாரியர்கள் பேர் சொல்லுங்க. ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். பின்ன கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, பிரபுபாதர். ஸோ இந்த மாதிரி கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் உண்டு. அது அவ்வளோ தூரம் எல்லாருக்குமே தெரியாது. நம்ம கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இப்போ தான் 500 வருஷத்துக்கு முன்னால், 500+ வருஷத்துக்கு முன்னால் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஆரம்பித்தார். சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாலேயே மாதவேந்திர பூரி அவருடைய இடத்துலேருந்து தான் இந்த பாரம்பரியம் ஆரம்பிக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய ஒரு சம்பிரதாயமே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இருக்கிற 4 சம்பிரதாயத்தில் ஒரு சம்பிரதாயத்தில் ஆசிரியம் எடுக்கணும்னு சொல்லி மத்வாச்சாரியோடைய சம்பிரதாயம், அதாவது பிரம்மாவிலிருந்து வர மத்வாச்சாரிய. இப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியர்னு சொன்னீங்க இல்லையா? உடுப்பி கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க அதே மாதிரி மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயத்தில் ஆசிரியம் எடுத்தார். எப்படின்னு சொன்னால், அவர் வரத்துக்கு முன்னாலேயே மாதவேந்திர பூரின்னு சொல்லி லக்ஷ்மி தீர்த்தா சொல்லி இந்த பிரம்ம சம்பிரதாயத்தில் வர ஒரு பெரிய ஆச்சாரியருடைய சீடர் மாதவேந்திர பூரி. அந்த மாதவேந்திர பூரியுடைய ஹிருதயத்தில் பிரேம பக்தி, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாத விஷயம் விரஜ பக்தி. விருந்தாவனத்தில் இருக்கிற அந்த கோபிகளும் கோப்பர்களும் நந்த மகாராஜும் யசோதாமையும் இருக்கிற அந்த தூய விரஜபக்தி, மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், சாக்கிய ரசம், அதிலெல்லாம் இருக்கிற அந்த சம்பந்தத்தில் இருக்கிற ரசத்துடைய ரொம்ப உத்தமமான பக்தி உடைய விதைய அந்த மாதவேந்திர பூரியுடைய ஹிருதயத்தில் வைத்தார். யார்? இந்த முழு முதல் கடவுள் கிருஷ்ணரே. அவருடைய ஹிருதயத்தில் இந்த மாதவேந்திர பூரிக்கு வந்து வேறு மாதிரி பக்தராயிட்டார். அவர் இந்த பிரஜவாசிகள் மாதிரி எக்ஸ்டாட்டிக் லவ் ஆஃப் டிவோஷன், லவ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்கிறோம். அதாவது உற்சாகமான பக்தி, ரசம் நிறைஞ்ச பக்தி, மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், இந்த மாதிரி ரசம் நிறைஞ்ச பக்தி. அது புதுசு, அது பழசு தான், ஆனால் புதுசாக பாரம்பரியில் வருது. இது வந்து கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். சைத்தன்ய மகாபு அந்த விதையை மாதவேந்திர பூரியோடைய ஹிருதயத்தில் போட்டு, மாதவேந்திர பூரியோடைய சிஷ்யன் வந்து ஈஸ்வர பூரி, அவருடைய சீடர். அந்த சீடருடைய சீடர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரபுரி. இங்கிருந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த பாரம்பரியம். இப்போ மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, ரைட் சைடில் சைத்தன்ய மகாபிரபு, லெஃப்டில் நித்யானந்த பிரபு. இந்த சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ண பகவானே.
ஸ்வயம் கிருஷ்ண பகவான் அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற அந்த பாவம் அதில் வந்திருக்காரு. விரஜபக்தி பாவத்தில் வந்து இது எல்லாருக்குமே விதரணை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அதுக்கு முன்னாலே அவர் வந்து மாதவேந்திர பூடிய ஹிருதயத்தில் இந்த பக்தியை போட்டு அங்கேருந்து ஈஸ்வரபுரி வந்து நானும் ஒரு பக்தன்னு சொல்லி பக்தனாக சேர்ந்துக்கிட்டார் அந்த பாரம்பரையில். யார்? அந்த முழுமுழல் கடவுளே. இந்த பாரம்பரியக்கு மேலே வரல நான் தான் சொல்லி அந்த பாரம்பரியக்கு உள்ள வந்து ஒரு பக்தனாக வந்துட்டார். கடவுளை வந்து ஒரு பக்தனாக வந்து தீட்சை எடுத்துட்டார் ஈஸ்வரபுரிக்கிட்ட. நான் உங்களுக்கெல்லாம் காமிச்சு கொடுக்குறேன் பகவத்கீதாவில் நான் பேசினது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொல்லி அதுக்காக வந்திருக்காரு. இதுதான் பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ பாரம்பரை. பிரம்மாலேருந்து வந்து 4 பரம்பரையில் ஒருத்தர் வந்து பிரம்மா, அந்த பிரம்மாவில் வந்த மத்வாச்சாரியர், அந்த பாரம்பரையில் வருது சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு அதில் வருதுனால கௌடியா, கௌடிய தேசம்னு சொல்கிறது பெங்கால் மேலே இருக்கிற அந்த சென்ட்ரல் இந்தியாவுடைய இதெல்லாம் இந்த இடத்துலலாம் கௌடியான்னு சொல்லியிருக்கு. அந்த தேசங்கள் 5 தேசங்கள் இருக்குது. பஞ்ச திரவிட தேசம்னு சொல்லுவாங்க. முன்னால் நம்ம இருக்கிற இடம் வந்து திரவிட தேசம். கரெக்டாக நம்ம கவர்மெண்ட் எப்போதுமே அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கு, திரவிட தேசம்னு சொல்லி. இது வந்து திரவிட தேசம். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து கௌடிய தேசம். ஒடியா தேசம் இருக்குது ஒரிசாவில். இந்த மாதிரி பழைய காலத்தில் வேறு மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வர கௌடிய பேருடைய இடம் கூட கௌடியா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கௌடிய தேசத்திலிருந்து வந்ததுனால இது கௌடிய ஆச்சாரிய பரம்பரை, பிரம்ம மத்வ கௌடிய பரம்பரையில் நம்ம வர்றோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா யாராவது கேள்வி கேட்டால் எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வரீங்கன்னு சொன்னால் பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ பரம்பரை. இதான் நான் போர்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம். மத்வாச்சாரியர் அங்கே கீழே, மேலே நாரதமுனி, பிரம்மா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மா, அவருக்கு கீழே நாரதமுனி, அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர், அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் பக்தி வினோத் டாக்கூர், பக்தி சித்தாந்த சரி டாக்கூர், கீழே பிரபுபாதர். சுருக்கமாக போட்டிருக்கு. டீட்டெயிலாக நடுவில் இருக்கிற மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் போடலை. அது லெஃப்டில் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போ சம்பிரதாயம்னா என்ன அதில் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சத் கோஸ்வாமிகள். இவரை மட்டும் நான் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து எல்லாரை பற்றியும் பேசலாம், இதை மட்டும் நான் பேசுகிறேன். சத் கோஸ்வாமிகள்னு சொல்கிறது இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவுடைய சீடர்கள். டைரக்டாக அவங்க மோஸ்ட்லி எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுவுடைய சீடர்கள். அதுவும் இல்லாத அவங்க வந்து கோபிகள் மஞ்சரிகள் எல்லாம் கிருஷ்ணருடைய லீலையில். கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது கிருஷ்ணர் கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே வேறு மாதிரியும் வருவாங்க. அவரை வந்து சகாயம் செய்கிறதுக்கு, அவரை ஹெல்ப் செய்கிறதுக்கு அந்த லீலையில். அதனால் அதே கோஸ்வாமிகள், அந்த கோஸ்வாமிகள் யாருன்னு சொன்னால் கிருஷ்ணர் கூட இருந்த கோபிகளும் மஞ்சரிகளும் சகிகளும் அவங்கெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணர் கூட வராங்க. ஷட் கோஸ்வாமின்னு சொன்னால் 6 கோஸ்வாமி. அந்த 6ல் ரூப சனாதன பட்ட ரகுநாத கோபால பட்ட கோஸ்வாமி வந்து இங்கே ஸ்ரீரங்கத்திலேருந்து கோபால பட்ட கோஸ்வாமி. இன்றைக்கும் போனீங்கன்னா கணேச பட்டர் அவர் தான் பூஜாரி. இந்த கோபால பட்ட கோஸ்வாமி இருந்த வீடு பையன் சின்னதாக தோதி கிட்டியெல்லாம் போட்டு திலகம் எல்லாம் போட்டு சைத்தன்ய மகாபிரபு முழு முதல் கடவுள் கிருஷ்ணரே அந்த ரங்கநாத சுவாமியை வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அவரை வந்து பார்த்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆகி நான் உங்க கூடயே வந்துடுறேன்னு சொல்லி அவர் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி வந்து சீடர் ஆகிடுறாரு சைத்தன்ய மகாபிரபுடைய. அது ஒரு பெரிய கதை, அதை நம்ம அப்புறமா பேசலாம். இந்த மாதிரி அவர் தட்சிண பாரதத்திலிருந்து, ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி வந்து கர்நாடகாவிலிருந்து பாரம்பரியில். அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் வந்து கர்நாடகாவிலேருந்து இந்த என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் இட் கால், ஜிஎஸ்பி பிராமணாஸ், கௌட சாரஸ்வத் பிராமணா, கௌட சாரஸ்வத் பிராமணா கம்யூனிட்டி சமூகம் இருக்குங்க. அவங்க கர்நாடகாவில் இருந்து அவங்க இப்போல்லாம் செட்டில் ஆகிருக்காங்க. கோவா, கொச்சின் அந்த இடத்துலலாம் நிறைய கௌட சாரஸ்வத பிராமணன் சொல்லுவாங்க. அவங்க அந்த குலத்தில் இருக்கிறவங்க. அங்கிருந்து அவங்க வந்து மேலே போய் பெங்காலுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க.
பெங்காலில் செட்டில் ஆகி அங்கே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி வந்து நேற்றுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு கதையில் சாயங்காலம் எப்படி அவங்க வந்து முசல்மான் ராஜா நவாப் ஹுசைன் ஷாவுடைய பிரைம் மினிஸ்டர் பர்சனல் செக்ரட்டரியாக மாறுறாங்க. அவங்க பேரையும் மாற்றி அவங்க முஸ்லிம்ஸ் ஆயிடுறாங்க. பேர் வந்து டாபீர் காஸ் சக்கர மலிக், 2 பேரும் பிராமணர். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் முஸ்லீம் ஆகி எங்கூட நீங்கள் சேவை செய்யலைன்னா உங்களையும் கொண்டுடுவேன், உங்கள் இந்துக்கள் எல்லாரையும் கொண்டுடுவேன், உங்களை கோயில்கள் எல்லாமே அழிச்சிடுவேன் சொல்லி மிரட்டினதுனால இல்லைங்க நாங்கள் பண்ணிடுறோம்னு சொல்லி மாறிட்டாங்க. ஆனால் மாறினா கூட பேர் மட்டும் இது தான். வீட்டில் கோவில், அவங்க இருக்கிற இடத்துல கோவில், அந்த இருக்கிற இடத்துல ஃபுல்லாக விருந்தாவனம் எல்லாம் பண்ணி கோவர்தன மலை, ராதா குண்டு, ஷாம குண்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்லலை அதை பற்றி, நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு. இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, பின்ன ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, அவர் வாரணாசி பனாரஸ்லேருந்து, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பெங்காலிருந்து, ரொம்ப பணக்கார ஜமீன்தார் குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரே இடத்துலேருந்து கிடையாது, பல இடத்துலேருந்து வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பலவிதமான ஆள்கார்கள். இவர் வந்து கன்வெர்டட் முஸ்லிம்ஸ். யார்? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி 2 பேரையுமே அவங்க வந்து ஜெகநாத்பூரி கோவிலுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அனுமதம் கிடையாது. ஏன்? நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டீங்க. அதனால் அவங்களுக்கும் ஹரிதாஸ் டாக்கூருக்கும் உள்ளே பிரவேசம் கிடையாது. யாருக்கு? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி உள்ளே போக முடியாது. அவங்க ஜெகநாதர் பார்க்கவே இல்லை. ரத யாத்திரா வரும்போது தான் பார்க்க முடியும் அவங்களுக்கு. இப்போ வந்து இஸ்கான் டிவோட்டீஸ் எல்லாம், இஸ்கான் பக்தர்கள்லாம் யூரோப்லேருந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லாம் அந்த அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உள்ள என்ட்ரி கிடையாது. இன்றைக்கும் ஜெகநாத்புரியில் நீ வந்து இந்தியனா, நீ வந்து இஸ்கானா அப்படிலாம் கேட்டு இதெல்லாம் கேட்பாங்க, பாஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லி. நீ எந்த இடத்துலேருந்துன்னு கொஞ்சம் தமிழ் பாஷையில் பேசி, கன்னடாவில் பேசி, ஹிந்தியிலெல்லாம் பேசினா உள்ளே விட்டுருவாங்க. வெளிநாட்டுக்காரங்களை உள்ளே விட மாட்டாங்க. உங்களுக்கு தர்ஷனம் கிடையாது. ஆனால் நம்ம இயக்கமே உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பரவி எல்லாருமே ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்துட்ருக்காங்க. இன்றைக்கும் அது யாருக்கும் புரியாது. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமிக்கு வந்து அனுமதம் கிடையாது, உள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்க முஸ்லிம்ஸ். இந்த மாதிரி அவங்கள சேர்த்து சைத்தன்ய மகாபிரபு ஏற்றெடுத்துக்கிட்டார் அவங்களெல்லாம் சீடர்களா. பரவாயில்ல, நீ முஸ்லீமா, டாபிர்கா சக்கர மலிக், பரவாயில்ல, அவனுடைய பேர் வந்து ரூப சனாதன் சொல்லி அவரை சீடர்களை மாற்றிட்டார். இவங்க தான் கோஸ்வாமிகள். வந்தே ரூப சனாதனோ ரகுயுகௌ ஸ்ரீ ஜீவ கோபாலகௌ. இந்த கோஸ்வாமிகள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் இவங்க தான் விருந்தாவனத்தை புனருத்தாரணம் செய்தது. சைத்தன்ய மகாபிரபுடைய காலத்தில் 1512 1512 சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போனார் சன்னியாசம் முடிஞ்சப்புறம். அப்போல்லாம் யாருக்குமே விருந்தாவனம் எங்கேன்னு தெரியாது. புரிஞ்சுங்க நீங்கள். இன்றைக்கி விருந்தாவன் ஒரு யாத்திராவாக போகிறாங்களே, அங்கே போய் கோவர்தன மலையை பார்க்குறீங்க, அந்த கோவிலை பார்க்குறீங்க, இந்த கோவிலை பார்க்குறீங்க, இஸ்கான் கோவில், கிருஷ்ண பலராம், பங்கே பிஹாரி கோயில், அந்த கோயிலெலாம் போகிறீங்களே, இது ஒன்றுமே யாருக்குமே தெரியாது எங்கே இருக்குன்னு. பெரிய காடு, மலையும் எங்கே இருக்குது, கோவர்தன மலைன்னு யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் மதுரையில் வந்து புத்தர்கள் தான் இருந்தாங்க. விருந்தாவன் ஏரியாவும் இந்த மதுரை ஏரியாவில் 2000 புத்திஸ்ட் சன்னியாசிஸ், புத்திஸ்ட் மங்க்ஸ் தான் இருந்தாங்க. 30 புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இருந்தது, அவங்களுடைய கோயில் தான் இருந்தது இந்த இடத்துல. விருந்தாவனெல்லாம் போயிடுது. கிருஷ்ணர் லீலையெல்லாம் செய்தது 5000 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது வந்து 1500 பிசியில் நான் பேசுகிறேன். அப்போல்லாம் விருந்தாவனே கிடையாது. நீங்கள் ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னென்ன. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஏன்னா அவர் முழு முதல் கடவுள் கிருஷ்ணர். விருந்தாவனம் எங்கே இருக்குது, நான் எந்த லீலை எங்கே செய்தேன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அந்த இடத்துக்கு போய் ஒரு சின்ன ஒரு புழையில் குளித்து, இதுதான் ராதா குண்டு, இங்கே தான் இந்த லீலை நடந்தது, இதுதான் ஷாம குண்டு, இதுதான் லீலை நடந்தது, இதோ இதுதான் யமுனை,
இதுதான் வந்து கோவர்தன மலைன்னு சொல்லி காமிக்கிறாரு பக்தர்கள்ட்ட. அவங்கெல்லாம் அசந்து போய் ஏதோ படிச்சிருக்கோம் நம்ம, பாகவதத்தில் சொல்லியிருக்கு, இதெல்லாம் இங்கே தான் நடந்ததான்னு சொல்லி அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அவர் தான் அந்த லீலையை செய்தார். இந்த இடம்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி அங்கே வந்து ராதா குண்டு ஷாம குண்டுலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியை கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் இதை பண்ணுங்க, நீங்கள் விருந்தாவனத்தில் ஃபுல்லாக புனருதாரணம் செய்யணும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கோவில் இருந்து, அந்த இடத்துல ஒரு விக்கிரகம் இருந்து பூஜை செய்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரசித்தமான கோவில் இருந்தது, அதெல்லாம் போயிடுது, அடித்து உடைச்சி என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க. அந்த விக்கிரகங்களெல்லாம் எங்கே, அதை திரும்பியும் கண்டுபிடிச்சு திரும்பியும் ஒரு பெரிய கோவில் பண்ணி அந்த கிருஷ்ணர் செய்த அந்த லீலை இடத்துல ஒவ்வொரு லீலையும் எங்கே நடந்ததுன்னு சொல்லி அங்கங்கே கோவில் கட்டி விருந்தாவனத்தை புனருத்தாரணம் செய்து பக்தி கிரந்தம் எல்லாம் எழுதி ஜனங்களுக்கு ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க. பக்தினா என்ன, ஹரிநாமம் சொல்லி இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய கட்டளைன்னு சொல்லும்போது, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அங்கே இருந்து அவங்களெல்லாம் ரிட்டையர் பண்ணிட்டாங்க இங்கேருந்து. நேற்றுக்கு நான் அந்த கதை சொன்னேன் அவங்களுக்கு, எப்படி அவங்க விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அவங்க ரிட்டையர் ஆகி இங்கே வந்தாங்க. ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி, இன்னொருத்தர் அனுப்பமா, அவர் இறந்து போய்டுறாரு. அனுப்பமாவுடைய குழந்தை, அனுப்பமாவுடைய மகன் ஜீவ கோஸ்வாமி. இந்த சம்பிரதாயத்திலே, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஜீவ கோஸ்வாமியுடைய பாண்டித்யம், அவர் பண்டிதர், சாஸ்திரத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு விரும்பின மாதிரி அவருடைய அங்கிள் மாமா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமின்னா அவருடைய பெரியப்பா சித்தப்பா, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அவங்க எழுதின கிரந்தங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பெருசாக பல புத்தகங்களை எழுதினார். அவர் வந்து 4 லட்சம் ஸ்லோகங்கள் எழுதியிருக்காராம். எவ்வளோ புத்தகம்னு தெரியாது, 4 லட்சம் ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. அவ்வளோ பெரிய பண்டிதர். பண்டிதர் மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த காலத்தில் முகல்ஸ் உடைய ரூல், முசல்மான் ராஜா எல்லாருமே. அந்த டைமில் ரூப கோஸ்வாமி வந்து ஜீவ கோஸ்வாமி, இவர் ஜீவ கோஸ்வாமி வந்து ரூப கோஸ்வாமி ஏன்னா வயசாகி அப்படியே போயிட்டாங்க. ஜீவ கோஸ்வாமி தான் 2வது தலைமுறைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஜீவ கோஸ்வாமி அனுப்பமாவுடைய குழந்தைன்னு சொன்னால், ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கல்யாணம் பண்ணி 2 பேரும் போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் வீடை விட்டு நான் போகிறேன்னு சொல்லி அதுக்கு முன்னாலே போயிட்டார். ஆக்சுவலாக வீடை விட்டு சைத்தன்ய மகாபிரபு போன உடனே ஒரு வீடை விட்டு வந்துட்டார். வந்து நபத்வீப்பில் வந்து நித்யானந்த பிரபுவை பார்த்து, நித்யானந்த பிரபு அவரை பரிக்கிரமாக கூட்டிகிட்டு போய் சைத்தன்ய மகாபிரபுடைய மகிமை என்ன, அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நித்யானந்த பிரபுவே டைரெக்டாக ஜீவ கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுத்து அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இதுதான் என்னுடைய வாழ்வுன்னு சொல்லி சாஸ்திரமெல்லாம் படித்து அவர் நித்யானந்த பிரபுவை போய் பெனாரஸ்க்கு போய் வாரணாசி போய் நீங்கள் வித்யா வாச்சஸ்பதி கிட்ட நீ படி, நீ சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, வேதம்னா என்ன வேதாந்தனா என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அங்கே அனுப்பி அவர் அங்கேயும் போய் படித்து திரும்பியும் விருந்தாவனத்துக்கு வராரு. அங்கே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இருக்கும்போது அவங்க கூட இருக்கிறாரு. ரூப கோஸ்வாமி கிட்டேருந்து தீட்சை வாங்கிக்கிறாரு. ரூப கோஸ்வாமி அவர் சீடராக மாறுறாரு. என்னுடைய பெரியப்பா, ஆனால் ரொம்ப பெரிய ஆச்சாரியர், அவர்கிட்டேருந்து தீட்சை வாங்கி அவருடைய சர்வீஸ் சேவை என்னென்னா, அந்த காலத்துலலாம் மேனுஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. மேனுஸ்கிரிப்ட் எழுதுவாங்கன்னா எப்படி, புக்கு கிடையாது, பிரிண்டட் புக்கு. இப்போ பகவத்கீதான்னு கேட்டோன்னா 2 புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க டப்புன்னு. ஓலைச்சொடி, கரெக்ட், அதில் தான் எழுதுவாங்க. ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். நான் புத்தகம் எழுதினா ஒரு காப்பி தான் இருக்கும். யாருக்கு அந்த புத்தகம் படிக்கணும்னா எங்கள் வீட்டுக்கு வந்து படிக்கணும், படிச்சுட்டு போகணும், இல்லைன்னா காப்பி எடுத்துக்கணும். என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் காப்பி பண்ணட்டுமான்னு கேட்டு அதே மாதிரி காப்பி பண்ணி காப்பி பண்ணினதையும் நான் செக் பண்ணுவேன். நீ நடுவில் வேறு ஏதாவது எழுதிட்டியான்னு சொல்லி அதை செக் பண்ணிவிட்டு தான் ஒரே காப்பி, அதை காப்பி பண்ணால் அதை காப்பி பண்ணணும், அவ்வளோதான்.
இன்னொரு காப்பி, 2வது காப்பி, 3வது காப்பி, எவ்வளவு காப்பி சர்க்குலேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் தான் பர்மிஷன் கொடுத்தேனே. ஏன்னா 1, 2, 3, 4 அப்படி தான் இருக்கும் காப்பி. அப்போது ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி எழுதுறதெல்லாம் இவர் காப்பி பண்ணுற வேலை அவருக்கு. நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணுறது உட்காந்து அப்படியே காப்பி பண்ணுவார். காப்பி பண்ணும்போது படிச்சிருவார். ரொம்ப ஷார்ப்பு அவர் இவ்வளவும் படிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப வினியமான ஒரு சேவை. என்னுடைய குருக்காக உட்காந்து காப்பி பண்ணுறேன். ஆனால் ரொம்ப புத்தி. ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய பண்டிதர் வராரு. அவர் திக் விஜய பண்டிட். திக் விஜயன்னு சொன்னால் எல்லா டைரக்ஷன்ஸும், எல்லா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் அவர் யாத்திரை செய்து எல்லா பண்டிதர்களும் தோத்துட்டாங்க அவர் கூட வாக்குவாதத்தில், சாஸ்திர வழியாக. அதனால் அவர் வராரு. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப பெரிய பண்டிதர்கள், என் கூட ஒரு வாக்குவாதம் நடத்துங்க, நான் ஜெயிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே ரூப கோஸ்வாமி இல்லைங்க, நீங்கள் ரொம்ப ஒரு ஃபேமஸுங்க, ரொம்ப பிரசித்துங்க, எனக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க, நான் முடியாதுங்க, டைமும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ நான் எழுதி கொடு, நீ தோல்வி அடைஞ்சிட்ட என்னை சொல்லி எழுதி கொடுன்னு சொல்லும்போது எழுதி கொடுத்து சைன் பண்ணி உடனே கொடுத்துட்றாரு. 5 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடுங்கண்ணே. ஏன்னா இதுக்கெல்லாம் எங்கள் டைமே கிடையாது. கடவுள் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு பலவிதமான சேவையெல்லாம் கொடுத்துருக்காரு, நீ தான் திக்விஜய் பண்ணிட்டு வச்சுக்கோ, எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அவரை. தூய பக்தரானதுனால இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு பெருமைன்னு நினைக்கிறது இல்லை. கடவுள் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணால் போகிறோம், என்னுடைய சேவையை, அதே பெருசுன்னு நினைக்கிறவங்க. அனுப்பிச்சிட்டார் இவர். அவர் வெளியில் ரொம்ப அப்பா எல்லாம் முடிஞ்சுது, விருந்தாவனத்தில் இனிமேல் யாரும் கிடையாதுன்னு சொல்லும்போது பின்னால் கிச்சன்லேருந்து வெளில வந்தார் ஜீவ கோஸ்வாமி. சமைச்சிட்ருக்காரு 2 பேருக்குமே. மேனஸ்கிரிப்டும் எழுதுவார், சமைச்சிட்ருப்பாரு. ஹலோ, என்ன கடலாசை எடுத்துகிட்டு போகிறீங்க கையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ரூப கோஸ்வாமி சைன் பண்ணியிருக்காரு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி. உட்காருங்க, வாங்க பேசலாம்னு சொல்லி அவர் உட்கார வைத்த இங்கே பேசி என்ன பேசணும்னு விரும்பினீங்கன்னு சொல்லி கேட்டு அவர் ஒவ்வொருதும் சொல்லும்போது சாஸ்திரத்துலேருந்து அட்டின்னு அவர் அடிச்சு அவர் பயந்தே போயிட்டார். என்னப்பா நீ என்ன பண்ணுறேன்னா, கையில் ஒரு சட்டுகம், குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்தேன். அவர் அப்படியே கேஷுவலாக அவரை போட்டு சாஸ்திரத்தை பெருக்கி ரோஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி வறுத்து அவர் பயந்தே போயிட்டார். சொன்னேன், எழுதி கொடுத்துருக்காருன்னு தெரியுமா, அவர் என்னுடைய குரு. நானே எப்படி இருக்கேன்னா குரு எப்படி இருப்பார், அதெல்லாம் சும்மா எழுதி கொடுத்தாரு, உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி, எனக்கு ஏதோ டைம் இருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ரொம்ப திக் விஜயெல்லாம் நினைக்க தேவையில்லை போடா சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாரு. இந்த லக்ஷணம் உங்களுக்கு சும்மா எழுதி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான், ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் பயந்து போயிட்டார். சர்டிஃபிகேட் கிடச்சி அதுதான் எனக்கு. ஆனால் இவங்க நிஜமாவே தெரிஞ்சவங்க. நான் அவருக்கு புரியுறது. இந்த விஷயம் ரூப கோஸ்வாமிக்கு தெரிஞ்சிடுறது. ஜீவகோஸ்வாமி கூப்பிட்டு, என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் நீ, நான் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன்ல, எனக்கு மீறி அவங்ககிட்ட ஏன் நீ பேசின, வாக்குவாதம் ஏன் நடத்தின, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு விருந்தாவனத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. உனக்கு அந்த சேவை செய்கிற அந்த மூடில் அந்த பாவத்தில் நீ இல்லை, நீ விருந்தாவனத்தை விட்டு வெளில போ. அவர் அமைச்சிட்டாரு விருந்தாவனத்தில் இருந்த. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் விருந்தாவனத்தில் உங்களுக்கு அந்த பகவானுடைய பக்தியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஜீவகோஸ்வாமிக்கு ரொம்ப டிப்ரெஷன். வெளியில் போய்ட்றாரு, மதுரைக்கு போய்ட்றாரு, விருந்தாவனத்தை விட்டு. உனக்கு தகுதியே கிடையாது இங்கே இருக்கிறதுக்கு, இந்த பாவம் இந்த மாதுரிய பாவமெல்லாம் உனக்கு வராது, நீ வெளில போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாரு. ஜீவகோஸ்வாமி குரு சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டார். மதுரையில் போய் ஏதோ ஒரு சின்ன குடீரத்தில் பால் அடிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல இருந்து தண்ணி மட்டும் குடிச்சு, அங்கேருந்து ஏதோ சின்னதை கிடச்சிது. டெய்லி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹரிநாமம் மட்டும் சொல்லி ஏதோ கொஞ்சம் சாஸ்திரம் மட்டும் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய அபராதம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப சோகமாக அப்படி இருந்தார்.
இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்ன பெரிய தப்பான்னு சொல்லி போயிட்டே இருப்போம். மதுரைக்கு மீறி நான் போயிடுறேன், யூஎஸ்ஏக்கே போயிடுறேன், நான் திரும்பியே வரல உங்கள்கிட்ட சொல்லி ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் எங்கேயாவது. போயா அது என்ன குருவா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அதனால தான் நமக்கு அவ்வளோ ஈஸியாக பக்தியும் வரல. இவர் ரொம்ப சென்சிட்டிவ். இப்படி இருக்கும்போது சனாதன் கோஸ்வாமி ஒரு தடவை கேட்குற, எங்கே ஜீவ கோஸ்வாமி காணுமே, அவர் தான் சமைச்சிட்டு இருந்தார், மேனஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருந்தார், எங்கே போகிறேன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் கேட்கும்போது ரூப கோஸ்வாமி சொல்கிறார், இந்த மாதிரி அவர் பண்ணார், அவர் அமிச்சிட்டாங்க. ஐயோன்னு சொல்லி அவர் போய் சனாதன கோஸ்வாமியை போய் ஜீவ கோஸ்வாமியை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, நான் எனக்கு தகுதி கிடையாது விருந்தாவனில் இருக்கிறது, நான் ரொம்ப நீச்சமானவன், எனக்கு பக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, என்னுடைய குரு ரூப கோஸ்வாமி இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு போது, நீ வா என் கூட வான்னு சொல்லி, இல்லை வர முடியாது என்னால், நான் குருவோடைய அண்ணன், நான் சொல்கிறேன் உனக்கு, நான் பரமகுரு உனக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவரை ரூப கோஸ்வாமிகிட்ட பேசி, என்னப்பா இந்த மாதிரி பாவம் சின்ன பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவரை திரும்பி எடுத்துக்கிறாரு. இது அந்த காலத்து ஆச்சாரியர்களுடைய விவகாரம் பற்றி நான் சொல்கிறேன். எவ்வளவு சென்சிட்டிவ், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக. அதாவது எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு சூப்பர் தகுதி உண்டு. அவர் கௌடி வைஷ்ணவ பாரம்பரையில் இப்போ ஃபிலாசபர் யாருன்னு சொன்னால், தத்துவவாதி யாருன்னு சொன்னாங்கன்னா ஜீவ கோஸ்வாமி எல்லாருமே பேசுவாங்க. கௌடி வைஷ்ணவ பாரம்பரையில் மட்டும் கிடையாது, எல்லா பாரம்பரியங்களையுமே, மத்வாச்சாரிய பாரம்பரையிலையுமே, ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரையிலையுமே அவங்க எல்லாருமே ஜீவ கோஸ்வாமி பற்றி பேசுவாங்க. சாஸ்திரத்தை கரைச்சி குடித்து ஒவ்வொரு இடத்துல இருந்துமே பிரேம பக்தி என்ன, கடவுளுடைய பக்தி என்ன, அது எதனால் உத்தமம், கர்மம், யோகம், தியானம், இதுக்கு எல்லாம் மீறி உத்தமமானது பக்தின்னு சொல்லி பக்தி விஞ்ஞானம் சொல்லி எழுதியது ஜீவ கோஸ்வாமி. நம்ம கௌடி வைஷ்ணவ பரம்பரையில் உங்களுக்கு தத்துவம் நிறைய தெரியும்னா அவருடைய சத் சந்தர்ப்பம்னு சொல்லி எழுதியிருக்காரு 6 புத்தகங்கள். பகவத் சந்தர்பா, தத்துவ சந்தர்பா, பரமாத்ம சந்தர்பா, கிருஷ்ண சந்தர்பா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து அதில் வேதாந்தத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே கொட்டேஷன் எடுத்து இதோடைய அர்த்தம் இது, பரமாத்மானா கடவுள்னா இப்படி, பாகவதம்னா இப்படி, சாஸ்திரத்தில் உத்தமமானது எதனால் அது உத்தமம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலேருந்துமே ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபுல் வேதாந்தமாக படித்து அதுலேருந்து எடுத்து எல்லாம் பக்காவாக எழுதியிருக்காரு. யாருமே அது வாக்குவாதம் பண்ணி டிபேட் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். கிருஷ்ணர் தான் பரம திவ்யோத்தம புருஷன் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஸோ இன்றைக்கும் ஜீவ கோஸ்வாமி சொல்கிறதை எல்லாருமே கேட்பாங்க. ஜீவ கோஸ்வாமி சொல்லியிருக்காரு சத்சந்தர்ப்பத்தை சொன்னால் வாய் மூடிட்டு கேட்பாங்க, ஒத்துப்பாங்க, ஏற்றெடுத்துப்பாங்க, பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்டிலேட்டிங் ஃபிலாசபர் இங்கே எழுதுகிறாரு. After the disappearance of Srila Rupa Goswami and Sanatana Goswami in Vrindavana, Srila Jiva Goswami became the Acharya of the Vaishnavas in Bengal, Orissa and the rest of the world. And it is he who used to guide them in their devotional service. In Vrindavana, he established the Radha Damodara temple, where after retirement he had the opportunity to live from 1962 until 1965. when he decided to come to the United States of America. அதாவது பிரபுபாத் பற்றி பேசிக்கிறாரு. நான் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னால் ஜீவ கோஸ்வாமியுடைய கோவில், அவர் கட்டின கோவில் ராதா தாமோதர் கோவிலில் நான் இருந்தேன். நான் 1962, 63, 64, 65 4 வருடங்கள் அங்கே இருந்தேன் சொல்லி. இந்த ஜீவ கோஸ்வாமி இது மட்டும் கிடையாது, அவருடைய பாண்டித்யம் மட்டும் கிடையாது, அவர் வேற என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. இந்த புத்தகம் இப்படி வந்தது இல்லையா, இங்கே இப்படி எடுத்து இப்படி ஈஸியாக காமிக்கிறீங்களே. நான் அன்றைக்கி உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்கெல்லாம் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இவர்கிட்ட தான் வச்சுருந்தாங்க. அந்த ராதா தாமோதர் கோவிலில் அவர் ஒரு லைப்ரரி வைத்தார், யாருக்கு வேணால் அங்கே படிக்கலான்னு சொல்லி. அந்த லைப்ரரியில் கெட்டுறதுக்கு, அதை செக்யூராக வைக்கிறதுக்கு காசு அக்பர் கொடுத்தாரு. முகல் ராஜா அக்பர் இவருக்கு கிராண்ட் கொடுத்தாரு. அக்பர் பலதும் செய்தார்.
விருந்தாவனத்துக்காக பலதும் செய்திருக்காரு. ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்பர் ஹிந்துக்களுக்கு அவன் நல்ல கடவுளை சேவிக்கிறாங்க, அவங்களுக்கு தத்துவமெல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, பாராட்டுறாரு. அதனால் ஹிந்துக்களுடைய சப்போர்ட்டு, அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாரு. ஸ்பெஷலாக விருந்தாவன் தான் அவர் ஆரம்பித்தார். ஏன்னா அவருடைய இடம் அங்கே தான், ஃபத்தேபூர் சிக்ரின்னு சொல்லி இருக்கிற இடம், அது பக்கத்தில். அதுதான் அவருடைய பெரிய மாளிகை. முகல் ராஜாவுடைய மாளிகையெல்லாம் அங்கே தான். அது பக்கத்தில் தான் யமுனா நதி, பக்கத்தில் தான் விருந்தாவனம். நடந்து போகிற டிஸ்டன்ஸ். அதனால் அவருக்கு டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க எப்படி சேவிக்கிறாங்க கடவுளை, இந்த கோவிலில் அவங்களுடைய சாஸ்திரம் என்னன்னு சொல்லி ஒரு மாதிரி தெரிஞ்சு. அவரும் ஒரு ரொம்ப புத்திசாலி. நான் இந்த இடத்துல இருக்கிறவர் கிடையாது, நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன். அதனால் நான் இதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி, அவருடைய நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதில் 4-5 பேர் ஹிந்துக்கள். ராஜ்புட் ராணிகளை அவர் விவாகம் செய்தார். ராஜா மான்சிங்னு சொல்லி அக்பருடைய ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்பீங்க. ராஜா மான்சிங்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? ராஜா மான்சிங் அக்பருடைய ஆர்மி ஜெனரல். அவர் தான் மெயின் ஹெட், அவருடைய சேனை. அவர் ராஜ்புட். அவர் வைஷ்ணவர். அவர் தான் இந்த கோவிந்த தேவ் டெம்பிள் விருந்தாவனத்தில் கட்டி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அதோடைய காரணம் யார்? பின்னால் ஜீவ கோஸ்வாமி. இவர் அந்த டைமில் தான் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு போயிட்டார், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி போயிட்டார். இந்த கோர்ட்டில் சொல்கிறாரு, இவர் தான் ஆச்சாரியர் ஆயிட்டார் எல்லாருக்குமே, வைஷ்ணவர்களுக்கு எல்லாருக்குமே. அந்த டைமில் முகல் ராஜா பாபர் முடிஞ்சு, ஹுமையூன் முடிஞ்சு, அக்பர். இவர் ராஜா மான்சிங் ராஜ்புட் தெரியுமா? ராஜஸ்தானில் ராஜ்புட்ஸ்லாம். அவங்க முகல்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க. சில பேர் சேரலை. சின்ன சின்ன 4-5 ராஜ்யங்களில் அவங்க தமிழில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ராஜ்புட் இவர் மேலே, அவர் மேலெல்லாம். ஆனால் ராஜா மான்சிங் அவர் ரொம்ப பெரியவர் அந்த ராஜ்புட் இதில். ஆனால் அவர் அக்பருடைய சேனாபதி. அதனால் அக்பர் அவர்கிட்ட சொல்லி, இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்க, நீங்கள் இந்துக்கள் நீங்களே ராஜபுட்டாயே நீங்கள்லாம் இப்படி சண்டை பிடிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ராஜா மான்சிங் போருக்காக போகிறாரு ராஜபுட்ஸ் கூட, சரிப்படுத்தணும்னு சொல்லி. அதை போகிறதுக்கு முன்னால் சில ஸ்காலர் சொல்கிறாங்க ஜீவ கோஸ்வாமி கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டார். சில பேர் சொல்கிறாங்க ரகுநாத் பட்ட கோஸ்வாமி அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் போய் கேட்குறாரு. இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அக்பர் நமக்கு நல்லதாக இல்லை, பலதும் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம பண்ண முடியாததெல்லாம் முன்னால் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு. கேட்டால் என்ன தப்பு, சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட இந்த போர் பண்ணப்புறம் செட்டில் பண்ணிவிடுவேன், நான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நான் அவரே கேட்டுக்கிறாரு. யார்கிட்ட? ரகுநாத் பட்ட கோஸ்வாமிகிட்ட போய் கேட்டு அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா இங்கே கோவிந்த தேவுக்காக நான் கோவில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் கோவிந்த தேவை ரூப கோஸ்வாமி கண்டுபிடிச்சார் கீழே. அதோடைய பெரிய கதை. மண்ணுக்கு கீழே எங்கே கோவிந்தேவ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு அதை வெளியில் எடுத்து, கோவிந்தேவுக்கு ஒரு சின்ன குடீரம் மாதிரி இருந்தது அங்கே, கோவில் இல்லை. ஆனால் எந்த ராஜ்புட் ஆளுங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் போயிட்டார் ரூப கோஸ்வாமி. கோவிந்தேவுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்துட்றாரு ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவர் போய் அந்த போரில் ஜெயிச்சு திரும்பி அக்பர்கிட்ட கூட போகலை, நேர ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபஸ்ட்டு போட்டார் கோவிந்தேவ். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் எதுவும் உத்தமமான கோயில் கோவிந்த தேவ் கோயில் விருந்தாவனத்தில், ரொம்ப பழைய கோவில். அந்த கோவிலை கட்டி கொடுத்தது ராஜா மான்சிங். எப்படி கட்டினாருன்னு சொன்னால், எல்லா காசும் அக்பருடைய காசுலாம் அவர் என்ன வேணால் கேட்டுக்கலாம். அக்பருக்கு மாஸ்கை கட்டுறதுக்காக ஸ்பெஷலான கல் வச்சுருந்தார், அந்த ரெட் சாண்ட் ஸ்டோன். அதிலிருந்து ஒரு கோட்டா வாங்கிட்டார். இதுவும் கோவில் தான்,
அக்பர்கிட்ட சொல்லி சரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டார். ராஜா மான்சிங் சொல்கிறாருன்னு சொல்லி ஸ்பெஷல் கல் எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிந்த தேவ் கோவிலை கட்டினது ராஜா மான்சிங் ஆரம்பித்து வைத்தார். முடிக்க முடியல, அவரும் போயிட்டார். அப்புறம் ஜீவ கோஸ்வாமி தான் அதை வந்து இனாகரேட் செய்தார். 1590 1590 1576 ராஜா மான்சிங் அதை தொடங்கி வைத்தார். அந்த கோவில் கட்டுறதை முடிக்க முடியல. 1590 முடிஞ்ச உடனே ஜீவ கோஸ்வாமி தான் இனாகரேட் பண்ணார் அதை. புரிஞ்சுங்களா? இந்த விருந்தாவனம் ஏரியாவில் அக்பர் வந்து பலதும் செய்து ஒரு 32 கோவில்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தார் மெயின்டெனன்ஸ்க்கு. உங்களுடைய இதெல்லாம் நடத்துக்காக. ஏன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் ஒவ்வொன்றும் நீங்கள் படிப்பீங்க. மற்ற ஜென்ரலாக ஒவ்வொருத்தரும் சொல்கிறது நிஜமாகவே என்ன நடந்ததுன்னு சொல்லி வேறு விஷயம். அதுக்கு பின்னால் இருக்கிறவங்க கோஸ்வாமிகள். நம்ம சாஸ்திரத்தெல்லாம் காப்பாற்றணும், நம்ம கோவில்களெல்லாம் காப்பாற்றணும், விருந்தாவனத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறவர் ஜீவ கோஸ்வாமி. அவர் தான் வந்து லேண்டு வாங்கி கொடுத்தது. இந்த கோவிலுக்கு மட்டும் கிடையாது, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு அவர் புஜன குட்டியில் வாங்கி கொடுத்தது, ராதா குண்டில் இங்கே காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது, இந்த கோகுலானந்த கோயில் பண்ணது, இது பண்ணது எல்லாத்துக்குமே கோவிலுக்கெல்லாம் இடம் வாங்கினது வந்து ஜீவ கோஸ்வாமி பின்னால் இருந்து பண்ணார். லீகலாக டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக போட்டு, ஏன்னா வருங்காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுவான்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மேனஸ்கிரிப்ட் எல்லாமே ப்ரிசர்வ் செய்து வைத்து லைப்ரரியில், அந்த லைப்ரரியில் ராதா தாமோதர் கோயில் அந்த பெரிய லைப்ரரி வைத்து இன்றைக்கும் அந்த லைப்ரரியில் இருக்கிறதெல்லாம் வந்து விருந்தாவன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு பண்ணி கவர்மெண்ட் ஓட்டுறது. அது அவங்க எழுதினது அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்படி பார்க்குறீங்க நீங்கள். அது இருக்கலைன்னா கோஸ்வாமிகள் எழுதினதெல்லாம் படித்து பிரபுபாதர் வந்து அது ஆங்கிலத்தில் போட்டு பல பாஷைகளில் போட்டு நமக்கு இங்கே வருத. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை செய்ததுனால ஜீவ கோஸ்வாமி வந்து ஒரு காப்பி எடுத்து இதெல்லாம் இப்படி வச்சா சரி, இது ஒரு இடத்துல மட்டும் வைக்கக்கூடாது, இன்னொரு இடத்துலையும் வச்சுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் காப்பி பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வண்டியில் போட்டு அவருடைய சீடர்கள் ஷாமானந்த பண்டிட், ஸ்ரீனிவாஸ், நரோத்தம் தாஸ் தாக்கூர் 3 பேரும் சொல்லி இதை பெங்காலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. பெங்காலில் ஒரு காப்பி இருக்கட்டும், விருந்தாவனில் ஒரு காப்பி இருக்கட்டும், வருங்காலத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆச்சாரிகள் வந்து உலகம் ஃபுல்லாக பிரச்சாரம் செய்வாங்க. இதை விஸ்வ வைஷ்ணவ ராஜ்ய சபா நடக்க போகிறது. இந்த விஸ்வத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லாருக்குமே சைத்தன்ய மகாபிரபுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரியணும்னு சொல்லி அப்போ பிளான் பண்ணது யார்? ஜீவ கோஸ்வாமி, கோஸ்வாமிகளெல்லாம். அதை நிரூபித்தது வந்து பக்திவேதாந்த சாமி பிரபுபாதர். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே போய் ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்து, எல்லா இடத்துலையுமே போய் எல்லாருமே கிருஷ்ண பக்தி பரஞ்சு வச்சு, எல்லாருக்குமே கோவிலெல்லாம் கட்டி இப்போ 7000 சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேனே, விஸ்வ வைஷ்ணவ ராஜ்ய சபா இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அந்த காலத்தில் பேசினது நிரூபித்தது வந்து பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். உலகத்தில் எல்லா இடத்துலையும் அதை எடுத்துகிட்டு போய், நான் சொன்னேன் பகவத்கீதா வந்து 90 பாஷைகளில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க விரும்பினதை செய்தது. அதான் ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமஹ்யம் ததாதி ஸ்வா பதாந்திகம்னு நம்ம சொல்கிறது. அதனால் இந்த ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் நமக்காக என்ன செய்திருக்காங்க, நம்ம இப்போ ஈஸியாக சேரில் பெரிய ஆள் உட்காந்து நல்லா ஃபேனு ஏர் கண்டிஷன் வந்து தூக்கம் வருதா, தூங்குவோம், சாப்பிடுவோம், எழுந்திருப்போம், கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு போயிட்டு என்ன வேணால் நம்ம பண்ணலாமே, சௌகரியமாக நம்ம கேட்டுக்கிறோம்ல. கோஸ்வாமிகளெல்லாம் இருக்கிறதுக்கு விருந்தாவனத்தில் இடம் இல்லாமல் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க, மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே குரங்கோடைய ப்ராப்ளம், இங்கே வந்து அணிலுடைய ப்ராப்ளம், இங்கே இது மாற்றி இங்கே மாற்றி கிரந்தங்களெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எழுதினது அவங்க. அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காருன்னு, சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளைன்னு சொல்லி பெரிய பெரிய ரொம்ப பணக்காரங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் கொடுத்து ரூப கோஸ்வாமி, நான் சொன்னேன்னே, காசெல்லாம் கொடுத்துட்டார் எல்லாருக்குமே, கொடுத்து ஒன்றும் இல்லாமல் வந்தார். ஒரு துண்டு மட்டும்தான். பெரிய பணக்காரங்க, பெரிய பொலிட்டிஷியன்ஸ், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், பெரிய மந்திரிகள் அவங்கெல்லாம். அவங்க விஷயம் ஒன்றும் தெரியாத மாதிரி கிடையாது. அதான் இந்த ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ரொம்ப நல்ல இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சவங்க. ஆனால் கடவுள் சொன்ன மாதிரி என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க.
அது மாதிரி இந்த ஆச்சாரியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி சரித்திரத்தில் நம்ம திரும்பி போய் பார்த்தோன்னா அப்போ நமக்கு தெரியும். அந்த மாதிரி முகல் ராஜன் நடக்கும்போது சைத்தன்ய மகாபுரு பிரச்சாரம் செய்கிறாரு. ஹரிநாம சங்கீர்த்தனை நடந்துட்டுருக்கு. கோவில்களெல்லாம் கட்டுறாங்க. அக்பர் வந்து காசும் கொடுக்குறாரு. லைப்ரரி செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வராரு பாரம்பரியில், அவங்களுடைய முகல் பாரம்பரியில் அவுரங்கசீப் வராரு. அவர் தான் அடித்து உடைச்சிட்டாரு எல்லாத்தையுமே. எதுக்காக? அவர் எதுக்கு உடைச்சான்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த அப்படி தான் அவர் வந்து முசல்மானு, எல்லாருமே கன்வர்ஷன் பண்ணலன்னு சொல்லி. அதுவும் தப்பு. அவரும் காசு கொடுத்துட்டு இருந்தாராம் இந்த கோவில்களுக்கெல்லாம். கோவிந்த் தேவ் கோவிலுக்கெல்லாம் அவரும் கிராண்டு கொடுத்தாராம். அவர் அந்த மாதிரி உடைக்கலை. அது என்ன நடந்ததுன்னா, இந்த மராட்டா ராஜ்யங்கள் வந்து அதில் சத்ரபதி சிவாஜி வந்து அவர் வந்து அவருடைய பவர் ரொம்ப பெரிய பவர். மராட்டாக்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக போரில் சண்டை பிடிக்கிறவங்க, அவங்களுடைய சக்தி ரொம்ப இதுன்னு சொல்லி தெரிஞ்சு அவுரங்கசீப் ரொம்ப பயந்து சத்ரபதி சிவாஜி கூட பேசிடுறேன்னு சொல்லி இந்த ராஜ்புட் அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும், சிவாஜியை கூட்டிகிட்டு வந்துடுறோம் பேசிடுறோன்னு. சரி, இவங்கெல்லாம் வந்து முகல் கூட சேர்ந்துட்டாங்க ராஜ்புட்டெல்லாம். இவர் மட்டும் சேரலை. இது பயந்து இருக்காருன்னு சொல்லி இவர் ரொம்ப நல்லா இது பண்ணுறாருன்னு சொல்லி அவர் பெருசாகிட்டே வர்றாரு. யார்? மராட்டா ராஜ்யங்களெல்லாம் பெருசாகிட்டு வருதுன்னு சொல்லி இவங்க ராஜ்புட் ஆளுங்கள்லாம் வந்து கவலைப்படாதீங்க அவுரங்கசீப் சொல்லி, நமக்கு 2 பேருக்கும் அலையன்ஸ் இருக்கேன், நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி அவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜை கூட்டிகிட்டு வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜை வந்து அவமானப்படுத்துகிறாரு அவுரங்கசீப். ஏன்னா அவரை கொல்றதுக்காக இந்த அஃப்சல் கான் எல்லாம் அனுப்புகிறாரு. அஃப்சல் கானையே கொன்னுடுறாரு சிவாஜி. உங்களுக்கு தெரியாது, இந்த ரொம்ப பெருசாக இருப்பார். அவரை வந்து இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அவரை அனுப்பிச்சோன்னே சத்ரபதி சிவாஜி வந்து அவரை கையில் அந்த இது போட்டுக்கிட்டு போய் அவரை கொல்ல பார்க்கும்போது அவரை கொன்னுடுறாரு. அந்த பெரிய அஃப்சல் கானையே கொன்னுடுறான்னு சொல்லி அவுரங்கசீப் ரொம்ப பயம், என்ன எப்போ கொல்ல போகிறார், அதனால தான் கூப்பிட்டு பேசிடலான்னு சொல்லி அவருக்கு வேறு பிளான். அவரை கூப்பிட்டோன்னே அவரை எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்துகிறாரு சிவாஜியை. பின்னால் நெல்லு, என்னுடைய சேனாபதிக்கு பின்னால் நெல்லுன்னு, உனக்கு அதுதான் தகுதின்னு சொன்னும்போது அவர் சொல்கிறாரு, நான் ராஜா, மராட்டா ராஜ்யத்தோடைய ராஜா, உன்னுடைய ஜென்ரல் கிடையாது, உன்னுடைய சேனாவில் அடிப்பட்டது கிடையாது, நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னால் பின்னால் நின்றுங்கிறாரு, இல்லைன்னா பேச முடியாதுன்னு அவமானப்படுத்துகிறாரு. அங்கே இருக்கிற ராஜபுட்டுக்களை நாங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தோம் அவரை, இது சத்திரியனுடைய பிரின்சிபிள்ஸ்க்கு அகெயின்ஸ்டு, இந்த மாதிரி அவரை சொல்லக்கூடாது. அவர் வந்து வந்திருக்கார் இல்லையா, பேசுகிறதுக்காக வந்திருக்கார் இல்லையா, அவர் இப்படி அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கும்போது அவங்க சொல்கிறாரு, இவர் சத்தம் போடுறாரு, சிவாஜி கத்துறாரு, என்னை அவமானப்படுத்துகிற நீ அப்படின்னு சொல்லி பயந்துடுறாரு அவுரங்கசீப். பயந்து இவர் ஜெயிலில் போட்டுருன்னு, பிரிசனில் போட்டுருன்னு. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க அதுக்காக வரல, நீங்கள் அது பண்ணக்கூடாது, சத்திரிய நியமங்களுக்கு எதிர்த்து பண்ணக்கூடாது, பேசுகிறதுக்கு தானே கூப்பிட்ருக்கோம், நம்ம பீஸ் டாக்ஸ்க்கு தானே கூப்பிட்ருக்கோம். இல்லைல்ல அவர் உள்ளே போடு. அவர் வந்து அவர் மகன் கூட வந்திருக்காரு, சிவாஜியும் அவருடைய பையனும் சேர்ந்து வந்திருக்காங்க, பேசுகிறதுக்கு தானே சொல்லி என் பையன் பார்க்கட்டும் நான் எப்படி பேசுகிறேன்னு. 2 பேரையும் அவர் ஜெயில் பண்ணுறாரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அந்த ராஜபுட்டு ஆளுங்க தான். அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவாஜி சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி நான் வந்தேன், என்னை தூக்கி ஜெயிலில் போட்டிங்களே, நான் வந்து பேச்சுக்காக வந்தேன், நான் போருக்காக வரலையே, அப்படி உடனே வாங்க சண்டை பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்களுடைய ராஜாவோடைய இதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் அவமானப்படுத்தி இவங்க அங்கேருந்து அவரை எஸ்கேப் பண்ணுறதுக்கு சம்விதானம் பண்ணி கொடுத்து அவர் போய்ட்றாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. அங்கேருந்து ராஜா சிவாஜி எஸ்கேப் ஆகி நேராக போய் கோவிந்த் தேவ் மந்திருக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாரு 8 நாள். அங்கேருந்து வந்து மதுரைக்கு போய் அங்கே கேசவ மந்திரில் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கேருந்து பனாரஸ்க்கு போகிறாரு, அந்த பனாரஸ் கோயிலில் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிடுறாரு. இவர் பின்னால் ஓடி எங்கே போயிருக்காருன்னு பார்த்து அவுரங்கசீப்போடைய ஆளுங்கள்லாம் ஒரு இடத்துலையும் போகும்போது இந்த இடத்துல இருக்கார், இந்த இடத்துல இருக்கார், இந்த இடத்துல ஓடி போயிட்டார். அவுரங்கசீப்புக்கு ரொம்ப பெரிய அவமானம், ரொம்ப பெரிய கோபம் தாங்க. ஏன்னா என்னுடைய ஆளுங்களே அவரை வந்து எஸ்கேப் பண்ண விட்டாங்க சொல்லி, உங்களை காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு சொல்லி, நீங்கள்லாம் இண்டியன்ஸ், நீங்கள்லாம் ராஜபுட்டு தானே, நீங்கள் கட்டின கோயிலெல்லாம் அவர் எங்கெல்லாம் அவர் போனாரோ
போய் ஒளிஞ்சுக்கிட்டாரோ அந்த கோயிலெல்லாம் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உடைச்சிட்டாரு. எதுக்காக உடைச்சாருன்னா ஹிந்துக்களுக்கு அவருக்கும் இது அதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அது கிடையாது. சிவாஜி மகாராஜை நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி அவரை எஸ்கேப் பண்ண விட்டீங்களே, அவர் எந்த கோயிலெல்லாம் போனாரோ அந்த கோயிலெலாம் உடைப்பேன்னு சொல்லி வாரணாசி இருக்க அந்த சிவன் கோயிலை உடைச்சி இந்த கோயிலையும் உடைச்சி இந்த கோயிலையும் உடைக்கிறாரு. ஆனால் கோவிந்தஜெயம் கோவிலில் மேலே உள்ளே உடைக்காமல் மேலே மட்டும் கொஞ்சம் உடைக்கிறாரு. ஏன்னா என்னுடைய தாத்தா இதுக்காக காசு கொடுத்துருக்காரு, அவர் இந்த இடமும் கொடுத்துருக்காரு, இந்த கல்லும் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி நான் அதை உடைக்கக்கூடாது, என்னுடைய ஆளுங்களாம் எனக்கு இது வந்துடும்னு சொல்லி இந்த மாதிரி தான் அவர் செய்தார். இந்த மாதிரி இந்த சரித்திரத்தில் பின்னால் இதெல்லாம் இந்த இனிமேல் உடைக்கும் போது ஜீவகோஸ்வாமி அந்த பெரிய பெரிய மூர்த்திகளெல்லாம் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கண்டுபிடிச்சி கோவில் கட்டினதெல்லாம் அந்த மூர்த்திகளெல்லாம் எடுத்து காமியவன் ஒரு இடத்துல போய் அங்கேருந்து ஜெய்ப்பூரில் போய் அங்கே ஜெய்ப்பூரில் வச்சுறாரு அந்த கோயில்கள்லாம். ஏன்னா ஜெய்ப்பூரில் ஏன் வச்சாருன்னா அங்கெல்லாம் ராஜ்புட் இருக்கிறவங்க பல பேர் இந்த முகல் ராஜா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக வாழறாங்க, அங்கே ஆக்கிரமணம் பண்ண மாட்டாங்க சொல்லி இந்த டிடிஸ் இந்த மூர்த்திகளெல்லாம் அங்கே எடுத்து வச்சு. இன்றைக்கும் நீங்கள் பழைய மூர்த்தி விருந்தாவனத்தில் இருந்ததெல்லாம் நீங்கள் கோவிந்த தேவ், நீங்கள் ராதா மதனமோகன், நீங்கள் தாதா தாமோதர் இவங்கெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஜெய்ப்பூரில் தான் போய் பார்க்கணும். கோவில் மட்டும்தான் இருக்கும் விருந்தாவனில், மூர்த்திகள்லாம் அங்கே. இதெல்லாம் செய்தது ஜீவகோஸ்வாமி. இந்த இந்த மேனுஸ்கிரிப்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதும் இந்த கோவில்களும் மூர்த்திகளும் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த முகல் ராஜ்யத்தில் இருக்குன்னு நடக்கும்போது இதெல்லாம் செய்தது பின்னால் ஜீவகோஸ்வாமி. ஏன்னா அவருடைய சீடரில் தான் ராஜா மான்சிங் அவருடைய சீடர் சிக்ஷா கொடுக்குறாரு. பல பேர் அவருடைய சீடர்களால் அவங்க வழியாக கிராண்ட்டு லேண்டு இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணது அதனால தான் இன்றைக்கி நமக்கு அது படிக்க முடியுது. கௌடி வைஷ்ணவ ஆச்சாரிகள் என்னெல்லாம் செய்தாங்க. ஒன்று சொன்னேன், அவர் ரொம்ப பெரிய பண்டிதர்னு சொல்லி. இன்னொன்று அவருக்கு இந்த பாலிட்டிக்ஸு இதை எப்படி பண்ணோம் அதை எப்படி பண்ணோம், இந்த லேண்ட் எப்படி வாங்கணும், இதுக்கு எது பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் எல்லாருமே ஜீவகோஸ்வாமிகிட்ட தான் போய் கேட்பாங்க கன்சல்டன்சி. இந்த மாதிரி ஆக்கிரமம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் சொல்லிக் கொடுப்பார், இப்படி பண்ணு இவங்ககிட்ட பேசி இது பண்ணுன்னு சொல்லி இந்த பாரம்பரிய ரட்சித்து இது இந்த நிலைமைக்கு வருதுன்னா பூர்வீகமான ஆச்சாரியர்களுடைய கான்ட்ரிபியூஷனால். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய கி, ஸ்ரீ நித்தாய் கௌர பிரேமானந்தே. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப பெரிய கதை. ஓகே, இட்ஸ் 12:30. எஸ். மைக், அவருக்கு மைக் இருக்கா? ஹரே கிருஷ்ண மகாராஜ். பீஷ்மருக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்கண்ணா, சரிங்கண்ணா? பீஷ்மருக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. பீஷ்மாவுக்கா? அது சரிங்களா? சரிங்களா? எங்கே கட்டி இருந்தா சில இடங்களில் கும்பிட்றாங்க இல்லைங்களா, அவருடைய படக்கு அம்பலப்படுத்திருக்க மாதிரி. அது அது கோவில்னு சொல்ல முடியாது, அது ஒரு மெமோரியல். இந்த இடத்துல இது நடந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பெரிய மகாஜனரை பூஜை செய்யலாம். பீஷ்மர் ஒரு மகாஜனன், 12 மகாஜனங்களில் அவர் ஒருத்தர். அதனால அவருக்கு கோவில் இருந்தால் பரவாயில்ல. எனி அதர் கொஸ்டின்? ஓகே. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம் மகராஜ். யாரு? மகராஜ், நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை நம்ம சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்களை எப்படி ப்ளீஸ் பண்ணலாம், எந்த சர்வீஸ் பண்ணால் அவங்கள திருப்திப்படுத்தலாம். இன்னொரு பார்ட் ஆஃப் கொஸ்டின் என்னென்னா, 4 சம்பிரதாய ஆச்சாரியர்களையும் நம்ம திருப்திப்படுத்தணுமா, இல்லை நம்ம ஸ்கூல் ஆஃப் ஆச்சாரியாஸ் மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் மற்றவங்களுக்கு ஏன்னா நம்ம இங்கேயே வளர்ந்துருக்கோம், ஸ்ரீ சம்பிரதாய ஆச்சாரியர்களை பற்றி நம்ம நிறைய கேட்குறோம், அவங்களுக்கு நம்ம
கடமைப்பட்டிருக்கிறோமா, நம்ம அவங்களுக்கும் என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டது, வாட் இஸ் இட்? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஆஸ்க்ட்? எப்படி அவங்கள திருப்திப்படுத்துறதுன்னு சொன்னால், நம்மளுடைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம செய்த போகிறோம். அதனால தான் நம்ம ஆச்சாரியர்களுடைய சரணத்தை ஏற்றி எடுத்துக்கிறோம். ஆச்சாரியர்னா அதுதான். அதாவது வைதிக சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து நம்ம போய் படித்தா நமக்கு புரியாது. இந்த தலைமுறையில் இந்த சிச்சுவேஷனில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறவர் தான் ஆச்சாரியர். நமக்கு அந்த ஆச்சாரியர் வந்து பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். அவர் வந்து இந்த இயக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி புத்தகத்தெல்லாம் எழுதி அந்த லைஃப் ஸ்டைல் என்ன, அதை எப்படி பண்ணணும், மங்களாரத்துக்கு எழுகணும், நம்ம வந்து டிடி வர்ஷிப் செய்வோம், நம்ம பூஜா விக்கிரக சேவை செய்வோம், நம்ம பாகவதம் வாசிப்போம், நம்ம சொற்பொழிவு கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சாரம் செய்வோம், நம்மளே சாதனை பண்ணுவோம், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு லைஃப் ஸ்டைல். சனாதன கோஸ்வாமி ஹரி பக்தி விலாஸ்னு சொல்லி இதை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு பக்தன் எப்படி வாழணும் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி அவர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் புத்தகத்தில் பிரபுபாதர் எழுதி அவரும் செய்து காமிச்சிருக்காரு நமக்கு. அது போகிறோம் நமக்கு. அது பண்ணாலே முழு முதல் கடவுள் கிருஷ்ணர் ரொம்ப பிரசன்னப்படுவார். நம்ம எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதாத் நகதி குதோபி சொல்லி காலம்பரை நம்ம வந்து குருவாஷ்டகம் சொல்கிறது உண்டு. அதனால் நம்ம வந்து ஆச்சாரியர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த காலத்தில் இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம காரியம் செய்கிறதுக்கே கரெக்டாக டைம் இல்லை. நமக்கு சாண்டிங் பண்ணுறதுக்கு டைம் சரியாக இல்லை. பக்தி வேதாந்த சாமி பிரபுபாதரோட இயக்கத்தில் நம்ம இருந்து அங்கே இனிஷியேஷன் வாங்கி அவர் சொன்ன மாதிரி சில காரியங்கள் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பல பாரம்பரையில் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் வைணவர்கள், அவங்களுடைய எதுன்னு நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த சுமையை நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போ ரொம்ப ப்ராடாக திங்கிங் பண்ணி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுக்க தேவையில்லை. ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் அவங்க செய்தது எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு ஒரு பாரம்பரையிலையுமே இம்பார்ட்டண்ட்டான இதை எடுத்து தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. மத்வாச்சாரிய பாரம்பரையிலேருந்து அவங்களுடைய மூர்த்தி சேவை, ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரியம் வைஷ்ணவ சேவை, அப்புறம் வந்து தாஸ்ய பாவம், பின்ன குமார சம்பிரதாயத்திலேருந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்துலேயுமே இதெல்லாம் எடுத்திருக்காரு. இந்த சம்பிரதாயத்தில் எல்லா சம்பிரதாயத்துலேயுமே இருக்கிற எல்லா கருத்துகளும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு முழு முதல் கடவுள். அவர் சும்மா ஒரு சம்பிரதாய ஆச்சாரியர் மட்டும் கிடையாது இல்லையா. முழு முதல் கடவுள் சொன்ன மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லிக்க இப்போ தான் 500 வருடத்துக்கு முன்னால் தான் இது நடந்திருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, இன்னும் அவ்வளோவா கெடுக்கலை யாருமே. சகால நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப்பா இன்னும் ஆகலை. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம இது மட்டும் பண்ணால் போகிறோம்னு நினைக்கிறேன் நான். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பர்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ குரு சீட ஆச்சாரிய பரம்பரைகளில் வந்து 5000 வருஷமாக 32 சீட பரம்பரைகள் தான் குரு சீட பரம்பரைகள் வந்திருக்கு பிரபு. இதை வந்து கிருஷ்ணர் நியமிக்கிறாருங்களா பிரபு? இப்போ இப்படி சீடர்களை பொறுத்து அந்த குரு ஆச்சாரியர்களை வைக்கிறாங்களா, குரு சீடர்களை தேடி போகிறாங்களா பிரபு? அது ஒரு அது வந்து பெரிய நம்ம பாரம்பரியில் வர இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை எழுதியிருக்காங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் தான் அதை கம்பைல் பண்ணது. இது வந்து ஒரு தீக்ஷ பரம்பரையில் வர்றது மாதிரி கிடையாது. சிக்ஷ பரம்பரை, ஒரு மகாபாகவத பரம்பரை. இவங்கெல்லாம் வந்து இந்த பாரம்பரிக்காக பல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம். இந்த மாதிரி அதுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இதில் பண்ணதெல்லாம். ஆனால் மெயினாக இவங்க வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறதுனால அதை மெயினாக அவங்களுடைய பேர் மட்டும் எழுதியிருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இதுதான் நம்ம பரம்பரைன்னு சொல்லி. அதுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாருமே ஆயிரக்கணக்கான பேஜ் தேவை. இல்லை பிரபு, இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னாக்க இப்போ நம்ம குரு சீடர்கள், அந்த குரு வந்து நம்மளை அணைச்சிருக்காங்களா பிரபு? நம்ம ஏக்கத்தினால நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோமான்னு கேட்குறேன் பிரபு. புரியல. வாட் இஸ் இட்? அதாவது குருவனுடைய அரவணைப்புல நம்ம வந்திருக்கோமான்னு கேட்குறேன் பிரபு.
கொஞ்சம் நம்மளே வந்திருக்கோமா இல்லை அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளே இதில் வந்திருக்கோமா இல்லை அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வராங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே எல்லாருடைய ஹிருதயத்திலையுமே பகவான் வசிக்கிறாரு பரமாத்மாவாக. அவர் தான் எல்லாத்துக்குமே இந்த காரணம். ஆனால் ஒரு கட்டுண்ட ஆத்மாவுக்கு பகவான் சொன்னால் கூட அவர் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இது ரெண்டும் அவர் அந்த கட்டுண்ட ஆத்மாவுடைய சாய்ஸ். இந்த கட்டுண்ட ஆத்மாவுடைய விருப்பம் பிரகாரம் அது பண்ணிக்கலாம். அதனால் சில பேர் கேட்குறது உண்டு. பரமாத்மா சொல்கிறாங்க, பெரிய ஆச்சாரியர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கேட்குறது உண்டு. பல பேர் தேவையில்லை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுவாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அந்த அருள் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்கோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுவாங்க. பகவானும் ஒன்றும் ஃபோர்ஸ் ஒன்றும் பண்ணல அவங்கள, நீ இது பண்ணலைன்னா உன்னை இது பண்ணிவிடுவேன்னு சொல்லலை. எதே இச்சாசி ததா குரு. அர்ஜுனர்கிட்ட பகவத்கீதா பேசி உன்னுடைய இச்சை எப்படியோ பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கிட்டல பண்ணிக்கோன்னு சொல்லு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரிஷே வச்சனம் தவா, நீ சொன்ன மாதிரியே நான் செய்வேன், எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ ஒவ்வொரு தடவையுமே நம்மளுடைய சாய்ஸ் என்ன? பகவத்கீதாவை கேட்டுட்டீங்க, பிரபுபாத சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, இப்போ நான் சொல்கிறதும் கேட்டிருக்கீங்க. உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கடவுளும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். புரிஞ்சுதா? அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்வீங்க, இல்லைன்னா இந்த உலகத்தில் இருந்து கஷ்டப்படுவீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இத்துண் நேரம் நமக்காக நமது சீட பரம்பரையின் வரலாற்றை பற்றியும் ஆச்சாரியார்களின் அளப்பரிய பங்களிப்பை பற்றியும், குறிப்பாக ஜி கோசாமி அவர்களுடைய அளப்பரிய பங்களிப்பை நம்ம அனைவரும் உணர்ந்து புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்துரைத்த தவத்திர பக்தி வினோதசாமி மகாராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகாராஜ் அளவுக்கு நன்றிதனை தெரிவிக்கும் விதமாக நாம் அனைவரும் ஒரு தடவை மகாராஜ் அவர்களுக்காக ஹரிநாமம் சொல்வோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சில அறிவிப்புகள் உண்டு, தயவுசெய்து இருக்கையில் அமர்வார் அன்புடன் வேண்டுகின்றோம். குழந்தைகளோட ப்ரோக்ராம், சான்றிதழ் விநியோகம், சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது.